வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹேமா சொல்யூஷன்ஸ் உடைய வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கெரியர் பாத். கெரியர் பாத் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுது? எஸ். ஓகே. சோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான ஒரு ஜாப் செலக்ட் பண்ணிருக்கோமோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு நல்ல ஒரு மணி பிளஸ் ஒரு கரியர் சாட்டிஸ்பாக்சன் நம்ம செஞ்ச வேலை சரிதான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குதோ அது வந்து ஒரு கரியர் பாத் அப்படின்னு சொல்றோம். இந்த பாத் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெஷரா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு தொழிலையோ இல்ல ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியிலயோ நம்ம வேலை செஞ்சு நம்ம வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறது கரியர் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளுடைய வாழ்நாளுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்க போறது நம்மளுடைய கரியர் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னாக்கா ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம வந்து ஒரு வகையில ஒரு ரேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணிட்டாங்களா நம்மளும் பண்ணோம், எல்லாரும் பண்ணிட்டாங்களா அப்ப நம்ம இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சோசியல் ப்ரெஷர்னால நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம உண்மையிலே என்ன செய்யணும் என்ன செய்யணுங்கிறதையே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் இதுலதான் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா ட்ரஸ்ட் மீ, நீங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதோட உண்மையான பர்பஸ் புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பதிலா அதை எப்படியெல்லாம் செய்யக்கூடாதோ அது ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜாப் வேணும்னா முன்னாடி எல்லாம் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணா போதும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் சுச்சுவேஷன் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எப்படி இருக்குன்னாக்கா ஒரு காலேஜுக்கு இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆனா உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2-3 அட்மிஷனை கொண்டு வாங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறி இருக்குது. இது எல்லா இடத்துலயும் இல்ல, பட் ஸ்டில் இப்படியும் நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே வந்து கேட்டகரி ஏ மட்டும் பார்க்க கூடாது. இதுல பி செக்ஷன் சி செக்ஷன் அப்படின்ட்டு நம்மளுடைய சோசியல் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம எல்லா லெவல்லையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி போறோம் அப்படின்னாலும் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை விட்டு தள்ளி போறோம் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இது பேரு பபிள்டு கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பபிள்டு கரியர் அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பூஸ்ட் பண்ணி வெறும் காத்து மட்டுமே இருக்கிற ஒரு பபிள் மாதிரி நம்மளுடைய கரியரையும் பூஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பபிள்ஸை பார்த்து நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நம்ம அதுலயே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த பபிள் வெடிக்கும் போது நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதனாலதான் இந்த பபிள்டு கரியர் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன். இது நல்ல விஷயம் இல்ல, ஏன்னா எப்ப நம்மளுடைய கரியர் வெடிக்கும்னே நமக்கு தெரியாது. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் ஒர்க் பண்ணலாம், நீங்க என்ன ஒரு பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். இந்த பபிள்ல சின்ன பபிள் பெரிய பபிள்னு பெரிய டிஃபரன்ஸே எதுவும் இல்லை. பபிள் இஸ் அ பபிள், அவ்வளவுதான். சோ உங்களுடைய இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு பபிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கா, உங்களுடைய கம்பெனி இந்த மாதிரியான ஒரு பபிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கா, இல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு பபிள்ல மாட்டிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். If you want success, you have to be willing to disappear for a while. நான் ஒரு கோட்டுக்காக சொன்னேன். ஆனா இந்த கோட்டோடைய உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்க என்ன மாதிரியான பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லைங்க பேண்டமிக் சுச்சுவேஷன் எனக்கு இப்ப ஜாப் இல்ல எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்கு, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு ஒர்க் பண்ண மாதிரி இல்லை, திடீர்னு எனக்கு என்ன ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஒரு சண்டே இல்ல ஒரு பர்டிகுலர் டே உங்களுடைய கரியர்ல இருந்து டிசப்பியர் ஆகுங்க. நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன மாதிரியான கரியர் பார்த்து நீங்க எடுத்துருக்கீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. நீங்க கரியர்ல எந்த லெவல்ல ரீச் ஆயிருக்கீங்கன்றது முக்கியமே இல்ல. நான் சொன்ன மாதிரி இதுல சின்ன பபுள் பெரிய பபுள் டிஃபரன்ஸே கிடையாது. ஆனா நீங்க பபுள்ல இருக்கீங்களா இல்லையாங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னாதான் யூ ஆர் சேஃப். லெட்ஸ் டேக் இட் a little more serious. நம்ம நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் ஜாப் ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பேஷனோட இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம என்டர் ஆயிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்ல வகையில கொண்டு வரணும், செம்ம நாலேஜா கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில்லா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் டிரைவ் அவங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அது அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயும் கிடையாது, அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லயும் கிடையாது. ஆனா
ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர்னாக்கா கண்டிப்பா வந்து அவங்க அட்மிஷன் கொண்டு வரணும், அவங்களுக்கும் வந்து அட்மிஷன்ல ஒரு பார்ட் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸாம் டியூட்டி பார்க்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீக்கப்படுது. எப்ப இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டர் ஆகுதோ அப்பவே அது வந்து பபிள நோக்கி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம வந்து பபிள்ல இருக்கிறோமோ நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம், எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஹலோ, அப்படி பார்த்தா எல்லா ஜாப்மே ஸ்ட்ரெஸ் தானங்க, எல்லா ஜாப்மே மல்டி டாஸ்கிங் தானங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், எல்லா ஜாப்மே மல்டி டாஸ்கிங் தான். ஆனா அது டாலரன்ஸ் லெவலை தாண்டும் போதுதான் நம்மளுக்கு அது பிரேக் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது வாழ்க்கை, என்னடா அது வேலை அப்படின்ற ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு நாள் பிரேக் எடுத்து நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், கரெக்டா தான் பண்றோமா, நம்மளுடைய பேஷனை தான் ஒர்க் பண்றோமா, இல்ல நம்ம பேஷனை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம சம்டைம்ஸ் வந்து நாமளே சமாதானப்படுத்திப்போம், இல்லப்பா இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஜாப், ஐயோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் இல்லையா, இதுனாக்கா நம்ம கூட கொஞ்சம் பிசினஸ் டெவலப்மெண்ட் வேலையும் பண்ணணும், கொஞ்சம் மொத்த நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணி தானே ஆகணும், அது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு நாமளே வந்து சமாதானப்படுத்துறதுக்கு சுத்தி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ். இவங்களோட சேர்ந்து நாமளும் அதே மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம், எஸ் எஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க, வாட் வி ஸ்பீக் பிகம்ஸ் ஹவுஸ் வி லிவ் இன். சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம வந்து முதல்ல அதை பத்தி பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சு பின்னாடி அதையே வாழவும் ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாள் கழிச்சுதான் புரியும், ஓ மை காட் நானே என்னோட லைஃபை ஹெல் ஆக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்மளுடைய தாட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுல நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கரியரும் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஏன் நம்ம கரியருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அப்ராக்சிமேட்டா நம்மளோட லைஃபோடைய ஒரு 40 to 50 years அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு ஜாபை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோ வேலையோ தொழிலோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எப்போ உங்களுக்கு ஃபிளாப்போ இல்ல ஒரு பபுல்டாவோ ஆகுதோ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், அது நம்மளோட லைஃப்லயும் பாதிக்கும். அதனாலதான் இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது முக்கியம்னு சொல்றேன். நம்மளுக்கு சம்டைம்ஸ் கையில இருக்கிற இப்போதைய ஒரு பெனிஃபிட்டை மட்டுமே நம்பி நம்ம இதுதான் ஃபியூச்சர், இதுதான் இது இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் வருதோ அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன், பெரிய பிரச்சனை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம். எப்பவுமே கையில ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் போதே இது இல்லைன்னா என்ன, இதனால என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறத சேர்த்து அனலைஸ் பண்ணிக்கிறதுன்றது புத்திசாலித்தனமா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட பிரச்சனை நமக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், நாம தான் அதை ஜாக்கிரதையா கவனிக்கணும். இப்ப நம்ம கரியர் லேடர் பத்தி பார்க்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலோ இல்ல ஒரு பர்டிகுலர் வேலையோ ஆரம்பிக்கும் போது என்ட்ரி லெவல்லையும் மிடில் லெவல்லையும் அப்புறம் அப்பர் மிடில் லெவல்லையும் இருக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கரியரும் அடுத்தடுத்த லெவல் போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். நிறைய டைம் இந்த ஒரு கரியர் லேடர் எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா கிடையாது. நான் சஸ்டைனபிள் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் சஸ்டைனபிள் லேடர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல நீங்க ஸ்டாக்னேட் ஆயிரு நிக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க, என்னன்னா இதுக்கு மேல எனக்கு growth இல்லையே அப்படிங்கிறது வரும். எப்ப அந்த மாதிரியான ஒரு growth இல்லாத மாதிரி இருக்குதோ அப்ப அது நான் சஸ்டைனபிள் லேடர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கோர்ஸ் வந்து அயாட்டா, அதாவது ஏர் டிக்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் டிக்கெட்டிங் எப்படி புக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் பண்ணவங்களுக்கு அவ்வளவு நல்ல சேலரி இருந்துச்சு. ஆனா அந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவு ஃபாஸ்டா பூம் ஆகி வந்ததோ, நல்ல கரியர் கொடுத்து நல்ல சேலரி நல்ல ஒரு ஜாப் அந்த மாதிரி நல்ல லெவல்ல எல்லாரையும் கொண்டு போச்சோம், கொஞ்ச நாள்லயே வந்து அது ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பிட்ஃபால் இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுடைய கரியர் சஸ்டைனபிளா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இல்லைனாக்கா நீங்க எப்படி படிக்கட்டுல ஏறினீங்களோ தயவு செஞ்சு அது அதே மாதிரியே கீழே இறக்கி விடவும் செய்யும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இது உங்களை ஜாக்கிரதையா இருக்க வைக்கிறதுக்கு சொல்றேன். அயாட்டா கோர்ஸ் கொண்டு வந்தப்ப எல்லாருமே அது வந்து ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் கிடையாது, அது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அது சூப்பரான ஒரு கரியர், இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்கோர்ஸ் நல்ல சேலரியும் வந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே அது வந்து அப்படி ஒரு டிராபேக்கை சந்திக்கும்னு யாரும் நினைக்கவே இல்லை. எஸ்பெஷலி
அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு காணாமலே கூட போயிருக்கலாம். ஏன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே டாமினேட் பண்ண ஆரம்பித்த ஒரு டைம் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்கு நம்ம ஒரு ஏஜென்ட்டை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போன்லயே முடிச்சுக்கலாம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிட்ஃபால்ஸ் இருக்கதான் செய்யுது. அதனால உங்களுடைய கரியர் இந்த மாதிரியான எந்த ஒரு நான் சஸ்டைனபிள் லேடரை நோக்கி போகல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காமன் சென்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். ஏங்க எனக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எப்படி மாற போகுது என்ன எதுனே தெரியாது, நான் எப்படி இதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, என்ன கேட்டா ஒரு பெஸ்ட் டூல் எதுனாக்கா நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ட்ரேட் அண்ட் பிசினஸ் செக்ஷனை நம்மள நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ஆனா ஒழுங்கா உங்களோட இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகுமா இல்லையாங்கிறத பல்ஸ் பாக்குறதுக்கான ஒரு பெஸ்ட் டூலா இருக்க முடிஞ்சது எதுனாக்கா உங்களுடைய நியூஸ் பேப்பர் தான். ட்ரேட் அண்ட் பிசினஸ் செக்ஷனை பத்தி நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. பிசினஸ் இன்சைடர்ஸ் அந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் அண்ட் புக்ஸ் கிடைக்குது. இதை பத்தின நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஒரு பிசினஸ் ஐடியாஸ் எப்படி ஃபியூச்சர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதோடைய நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். இதை வச்சு நீங்க நல்லா ப்ராப்பராகவே படிச்சுக்கலாம். இந்த பல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி. இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு உடனே தோணும், இந்த மாதிரியான கஷ்டப்பட்ட ஒரு ஜாப் எல்லாம் செஞ்சுட்டு போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப ஈஸி கேட்கறதுக்கு. ஆனா அப்படியெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. நம்மளுடைய பிசினஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் நம்மளுக்கு பை நேச்சர்லயே இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு செக்யூர்டான ஒரு பொசிஷனை கொடுக்கும். நிறைய பேர் ரொம்ப ஈஸியா ஒரு பிசினஸ், கையில பணம் இருக்கு, எனக்கு ஐடியா இருக்கு, எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பிசினஸ் செய்யறதுக்கு இன்னும் நிறைய டேலண்ட் தேவை. லைக் இண்டஸ்ட்ரியோடைய ட்ரிக்ஸ், இண்டஸ்ட்ரியோடைய மெத்தடாலஜி, இண்டஸ்ட்ரியோடைய ட்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இல்லைன்னா நான் பிசினஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு போறது அப்படிங்கிறது உங்களுடைய கரியர் பேஸ் பண்ணிதான் இருக்கு. ஸோ உங்களை நீங்க இப்ப நான் சொன்ன இந்த பபிள் கரியர்ல மாட்டியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலையும் ஒரு சஸ்டைனபிளா நீங்க மாற்ற முடியும். நான் சொன்னது ஞாபகம், எல்லா இண்டஸ்ட்ரியும் பபிள்ல மாட்டோம்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பபிள்ல இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா சம்டைம்ஸ் நம்ம பபிள்ல இருக்கோன்றதே தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இது நடக்க போகுது அப்படிங்கறத உணர்றது நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வழி. திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது ரிலேட்டட் கமெண்ட்ஸ், இது ரிலேட்டட் தாட்ஸ் உங்களுக்கு எது இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட், share and subscribe to us. Thank you. Have a great day.